Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கட்டபத்தி பேசுறேன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்மால் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட்ஸ். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம அது பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ரெகுலராக அது பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க நம்மளோட சேனலுக்கு மற்ற வீடியோஸும் பாருங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தினைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் சோஃபார் நமக்கு வந்து ப்ராப்பராக நடந்திருக்குது. நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோமோ, புல்லிஷாக இருக்கும், பேரிஷாக இருக்கும், நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோமோ மார்க்கெட் அதுபடியே எக்ஸாக்டாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு நம்மளோட சேனல் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் நிஃப்டி ஃபினான்ஸ் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக நமக்கு வந்து திரும்புது அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேரிஷ் செக்மெண்டேஷனில் இருந்தான். அண்ட் மண்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து அது ஸ்லைட்டாக ஒரு டேர்ன் இருக்கும், மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபார் போத் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து இன்னைக்கு புல்லிஷ் பக்கம் தான் போயிருக்கான். அண்ட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராப்பர் புல்லிஷ் கேண்டில் மட்டும்தான் விழுந்திருக்கு. நமக்கு அந்த ஒரு செல்லர்ஸ் பக்கம் டாமினேஷன் ஆன மாதிரியே தெரியல. நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கான். சாரி 25, 28 வந்து இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து மேலே மட்டுமே தான் போயிருக்கு. ஸோ எனக்கு இதில் வந்து செல்லர்ஸ் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல மார்க்கெட்டில். ஸோ அதனால வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நாளைக்கு மார்க்கெட் டியூஸ்டே மார்க்கெட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நிஃப்டி ஃபினான்ஸும் நிஃப்டி 50யும் இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவும் சொல்றது தான் அது. ஏன்னா மார்க்கெட் எடுத்த 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே என்ட்ரி ஒரு சில பேர் எடுப்பாங்க, மேபி பேஸ்ட் ஆன் தேர் ஓன் அப்ரோச்சஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பட் என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்ரோச் பேஸ் பண்ணி பண்ணும்போது வந்து நான் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் நான் கேப் விட்டுடுவேன். ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் கேப் விட்டுட்டு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிட்டு நீங்க நாளைக்கு புல்லிஷ் செக்மெண்ட்ல உள்ள போனீங்க, அதாவது நீங்க பை பண்ணீங்க, கால் ஆப்ஷன்ல நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். நம்ம குயிக்கா வந்து நிஃப்டி கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டே கேண்டிலே போயிடலாம், இட் வில் பி ஈஸியர். ஸோ நம்ம டே கேண்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா வந்து உங்களுக்கு பேரிஷ் பக்கம் போகும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல வந்துட்டு அதுக்கப்புறமா பேரிஷ் பக்கம் போவான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபார் காப்பர், அலுமினியம் அண்ட் ஜிங்க். நம்ம நேச்சுரல் கேஸ்க்கு வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் எனக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால நான் வந்து நேச்சுரல் கேஸ்க்கு ப்ரெடிக்ஷன் எதுவும் பண்ணலை. ஏன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதில் நான் ஹானஸ்டாக அந்த நேச்சுரல் கேஸ்க்கு எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ணல. பட் நான் வந்து அலுமினியம், ஜிங்க் அண்ட் காப்பருக்கு வந்து நான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துடலாம் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, பேரிஷாக இருந்துச்சானா இல்லை புல்லிஷாக இருந்திருக்கானான்னு. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நம்ம வந்து செல்லிங் சைடில் நம்ம பேரிஷாக இருக்கும், நீங்கள் வந்து செல் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் ப்ரெடிக்ஷன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் கேப் விட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 மணிக்கு அதோட கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் பாருங்க 850 to 853 வரைக்கும் போயிருக்கான். அதுல இருந்து லோ அடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 848.8 வரைக்கும் அடிச்சிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 849 வரைக்கும் அவன் லோ போயிருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹4 காப்பர்ல வந்து ₹4 அவன் கீழே போயிருக்கான் அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ் டு 10,000 rupees. அண்ட் அலுமினியமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் கேப் விட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த பேசிஸில் ஒரு 10 மணிக்கோ இல்லை 10:15 வந்து 235, 234.7ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா அவனும் 233.55 வரைக்கும்லாம் கீழே இறங்கியிருக்கான். 35 வரைக்கும்லாம் கூட வந்திருக்கான். 233.35. ஸோ இதுலையுமே வந்து ஒரு ₹2 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ₹2, நாட் எக்ஸாக்ட்லி ₹2, பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ₹2 கிட்ட நமக்கு கிடைச்சிருக்குது. 1.5 கிட்ட. நான் எப்பவுமே அந்த ஒரு 60 பைசைலேருந்து ₹1 ப்ராஃபிட் வந்தால் எடுத்துட்டு வெளில வந்துருங்க அப்படிங்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் வந்து ஒரு ₹1 ப்ராஃபிட்ல வெளில வந்திருந்தீங்க அப்படின்னா கூட ஷுவராக ஒரு 5,000 rupees நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட்
இது வந்துட்டு உங்களுக்கு ஜிங்க்கும் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் பெரிஷா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க 10 o'clock 250.6க்கு போயிருக்குது. அதுல இருந்து லோவஸ்ட் லோ பாத்தீங்கன்னா 249.05. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 1.7 rupees கிட்ட அவன் கீழே தான் இறங்கியிருக்கான். நீங்க வந்து ரொம்ப சேஃபா நீங்க ஒரு 60 பைசையிலயோ இல்ல ஒரு 1 rupeeக்குள்ளேயோ வந்து நீங்க உங்களோட டார்கெட்டை வச்சு நீங்க செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு டீசென்ட் ப்ராஃபிட் நீங்க பார்த்துட்டு வெளில வந்திருப்பீங்க பேஸ்ட் ஆன் மை ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அப்ரோச்சஸ் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஜஸ்ட் அன் ஆட் ஆன் ஃபார் யூ அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன். யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ், டெவலப் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் வச்சு உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் அது உங்களோட ஒத்து போச்சு அப்படின்னா இட் வில் பி an added benefit, added confirmation. கண்டிப்பா மார்க்கெட் வந்து பேரிஷா போகுது இல்ல புல்லிஷா போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து நம்மளோட இன்னையோட ப்ரெடிக்ஷன். இது மண்டேக்கான ப்ரெடிக்ஷன். இது மண்டே ப்ரெடிக்ஷன். என்னதான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக கீழே போயிட்டு திரும்ப மேலே வர்ற மாதிரி இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காப்பருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது வந்து ஒரு பையிங் கேண்டில் மாதிரி தான் தெரியும். பட் இது ஆக்சுவலாக பையிங் கேண்டில் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து வந்து கொஞ்சம் அவன் வந்து அவன் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு கீழே தான் இறங்கியிருக்கான் மார்க்கெட்டு. மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த யூஎஸ் செக்மெண்ட் வரும்போது மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் பயஸ் பக்கம் போயிருக்கான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக மார்னிங் செக்மெண்ட்ல நம்மளோட ரெக்கமெண்டேஷன் படி ஒரு 1/2 hour to 1 hour வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்து செல்லிங் சைடில் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளில வந்திருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். அண்ட் நாளைக்கு மார்க்கெட் டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்க்கெட் வந்து எனக்கு இன்னைக்கு ஈவினிங் செக்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் நல்லாவே பயஸ் பக்கம் திரும்பினதுனால வந்துட்டு எனக்கு மார்க்கெட் மண்டே அன்னைக்கு, ஏன்னா யூஎஸ்ல கொஞ்சம் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த பேக் அண்ட் யூஎஸ் அண்ட் தி அதர் வேர்ல்டு என்ன சொல்றது தி அதர் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். ஸோ அதனால வந்துட்டு மார்க்கெட் எனக்கு நாளைக்கு ஓப்பன் ஆன உடனே மேபி எனக்கு கன்ஃபார்மா தெரியல எனக்கு நாளைக்கு மார்னிங் ஸ்லைட்டா பேரிஷா இருக்குமான்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீ அதான் எப்பவும் போல ஒரு 1 hour கேப் விட்டுட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டா மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் போகும். புல்லிஷ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்குது. பயஸ் இன்னும் நிறைய இருக்காங்க மார்க்கெட்ல. அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும். பயஸோட டாமினேஷன் கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க ஒரு 1 hour மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது பையிங் சைட்ல ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ப்ராஃபிட்டா இருக்கும். நீங்க ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி அலுமினியம் அண்ட் ஜிங்க்கு வந்து ஒரு 60 பைசைல இருந்து ஒரு 1 rupee வரைக்கும் நீங்க டார்கெட்டா வச்சுக்கோங்க. டீசன்ட் ப்ராஃபிட். ஒரு என்ன சொல்றது ஒரு 3000ல இருந்து ஒரு 5000 rupees நீங்க ஒரு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எனக்கு அது பெரிய விஷயங்கிறதுனால நான் வந்து அந்த ரேஞ்ச்ல என்னோட ப்ராஃபிட் நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் தட் இஸ் ஆல்சோ சேஃபர் சைட் அப்படிங்கிறதுக்காக நான் அது முடிச்சுக்கிறேன். ஃபார் அலுமினியம் அண்ட் காப்பர் ஜிங்க் நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு 1 rupeeக்குள்ள ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். காப்பர் நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு 1.5 to 2 rupees வரைக்கும், 1.5 ஓகே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 1.5 பாத்தீங்கன்னா ஒரு 3750 எக்ஸாக்டா. உங்களுக்கு அதுல இருந்து ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் கொஞ்சம் போகும். பட் டெஃபினட்டா அதுவே ஒரு பெரிய பிரைஸ் அமௌண்ட் தான் நான் பாக்குறேன். ஸோ காப்பருக்கும் வந்து அதே ப்ரெடிக்ஷன் தான். மார்க்கெட் வந்து ஒரு 1 hour கேப் விட்டுட்டு பேரிஷ் பக்கம் போனா பரவாயில்ல. பட் நீங்க 1 hour கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க மார்க்கெட் வந்து நீங்க வந்து ஒரு பை கால் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சைடு தான் போகும். நீங்க பையிங் கால், அதாவது நீங்க ஒரு காப்பர்லயோ இல்ல அலுமினியம்லயோ இல்ல ஜிங்க்லயோ நீங்க வந்து ஒரு பை கால் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு நீங்க வெளில வந்துடலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். த சேம் கோஸ் வித் நேச்சுரல் கேஸ் அஸ் வெல். ஏன்னா நேச்சுரல் கேஸ்மே இன்னைக்கு நல்லாவே வந்து கொஞ்சம் சப்போர்ட் காமிச்சா மார்க்கெட் வந்து பைரிஷ் பக்கம் போச்சு. பட் அங்க ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப வந்து பயஸ் டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நீங்க டெஃபினட்டா வந்து நீங்க பையிங் சைடு, அதாவது நீங்க வந்து பைக்கு வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வந்துடலாம். ஆனா சேம் நான் சொல்ற மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour மார்க்கெட் பிஹேவ் ஆகட்டும். அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. இட் வில் பி ரியலி அ குட் ப்ராஃபிட் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்னோட சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலரா அப்படின்னா வந்து டெஃபினட்டா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தட் வில் ரியலி ஹெல்ப் மீ.
அண்ட் எஸ் உங்களோட மற்ற கமெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குது, கரெக்டாக இருந்துச்சா, நம்மளோட ப்ரொடெக்ஷன் ஒத்து போச்சுங்களா அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். அண்ட் எஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் தான். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ், இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேஷனல் வீடியோஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.